ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப வருஷமாக நான் வாங்கி வச்சுருந்த மோதிரங்களோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 20-30 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான மோதிரங்கள் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சூப்பரான கலெக்ஷன். 20-30 வருஷங்கள்லேருந்து லேட்டஸ்ட்டாக வாங்கின ரிங்கு வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் பழசு, ரொம்ப பழைய கலெக்ஷனு. இப்போ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வாங்கினது. அதனுடைய கலெக்ஷன், அது என்ன கிராமு, அதில் இருக்கிற பில்லுங்கள், இதெல்லாம் பில் இருக்காது. பில் இருக்கிறதுங்களும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் நான் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து டைமண்ட் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த ரிங்கு தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பழைய ரிங்கு. இதை வந்து டிவி மோதிரம்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போட்ட ரிங். இது சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து 4 கிராம் நல்ல ஹெவியான ரிங்கு. நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷம் போட்டிருந்தாங்க. நானும் இதை வந்து போட்டிருந்தேன், ரொம்ப நாளாக போட்டிருந்தேன். எனக்கும் இப்போ சின்னதாகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். நான் சூப்பராக இருக்கும் இந்த ரிங்கு. இதில் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இதுவும் வந்து அதே மாதிரி தான். இது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதுவும் வந்து 4 கிராம் தான். இது வந்து கிஃப்டாக வந்தது, எனக்கு கிஃப்டாக வந்தது. இந்த ரிங்கு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கையில் போட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இந்த ரிங்கு பாருங்கள், எனக்கு எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லி கரெக்டான சைஸ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது யூனிசெக்ஸ் மாதிரி தான் பாருங்கள். யார் வேணாலும் போட்டுக்கலாம். அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இது ஒரு நாள் கூட யாருமே போட்டது கிடையாது. வந்து கிஃப்ட் பண்ணதான் அப்போ அது. ஆனால் அவர் வந்து ஒரு நாள் கூட போட்டதே இல்லை. அப்படியே புதுசாக இருக்கும். இது நல்லா கில்ட்ரிங்காக பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். மோதிரம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான மோதிரம். மேலே இருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து தனிஷ்கில் வாங்கினது. இது 1 பவுனுன்னு சொல்லிட்டு வாங்கினது. அது வாங்கினப்போ வந்து இந்த 1 பவுன் மோதிரம் 30,000 ரூபா. அது வந்து எந்த வருஷம் வாங்கினோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது வாங்கும் போது 30,000 ரூபா 1 பவுன் மோதிரம். அப்போவே வந்து இது ரொம்ப விலை அதிகம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தனிஷ்கில் எல்லாருக்கும் தெரியும், மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இது வாங்கும்போது வந்து 30,000 ரூபா அப்படிங்கிறதே நாங்கள் வந்து அந்த பவுன் விலையை விட ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதெல்லாம் இவ்வளோ மேக்கிங் சார்ஜா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இருக்கிறது இந்த 1 பவுன் மோதிரம். மேலே இருக்கிறது மட்டும்தான் நல்லா ஹெவியாக இருக்கும். இது கீழே இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் பாருங்கள் இப்படி வளைஞ்சு போயிடுச்சின்னு சொல்லிட்டு. இதுவுமே நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து அது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதே மாதிரி இது வளையிறதுனால போடுறதில்ல. ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ சின்னதாகிடுச்சு. நான் வீடியோ யூஸ் பண்ணனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கான வந்து 1 பவுன் மோதிரம் மாதிரியே இருக்காது. ஆனால் இது வந்து 1 பவுன் மோதிரம். மேலே இருக்கிற அந்த டிசைன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டைல் டிசைன். இது வந்து கிஃப்டாக வந்தது. இதையும் அவர் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. இது பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து 4 கிராம் 1/2 பவுன் மோதிரம். இதில் பாருங்க தென்னை மரம் இருக்கும். இதுவும் ஒரு நாள் கூட போட்டதில்லை. இன்னும் கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்கினதில்லை. யாராவது வந்து கிஃப்ட் பண்ண மோதிரம் தான், அதையும் அவர் போட மாட்டார். பார்த்தோம்னா கையில் பார்த்தோம்னா 1 பவுன் மோதிரம் மாதிரி அப்படியே சூப்பராக ஹெவியாக கை ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா கில்டர்ஸ் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கூட அவர் போட்டுக்க மாட்டார், அப்படியே இருக்கும். இது கூட கல்யாணத்தில் வந்து கிஃப்டாக கொடுத்தது. இதை கூட அவர் ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. நான் தான் நிறைய நாள் போட்டிருந்தேன். எனக்கும் இப்போ சின்னதாகிடுச்சின்னு நான் போடுறதில்ல. பவுன் மோதிரம் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா பண்ணியிருப்பாங்க. இது உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக நல்லா தெரிஞ்சிருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்கான மோதிரம். பார்க்குறதுக்கு வந்து 1 பவுன் மாதிரி தெரியாது, கொஞ்சம் 1/2 பவுன் மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஹெவியான ஒரு மோதிரம். அதனால் அடுத்து இந்த மோதிரமும் சூப்பராக இருக்கும். இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா 1/4 பவுன் அந்த அளவுக்கு தான் வரும். இதுவும் கிஃப்ட்டு கிடச்சிது. ஆனால் பார்த்தா வந்து நல்லா பெருசாக நல்லாயிருக்கும். 1/2 பவுன் மோதிரம் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நல்லா கில்ட்ராக சூப்பராக இருக்கும். இன்னும் கையில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் கிஃப்ட்டு கிடச்சிது. இதுவும் பார்த்திங்கன்னா 1/4 பவுன் மோதிரம் தான் இது. இது கொஞ்ச நாள் அப்பப்போ போட்டுட்டு இருந்தார், அப்புறம் போடுறதில்ல. இது இப்போ போட்டு பார்த்தா எனக்குமே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது நம்மளாம் பாத்திரம் கழுவுறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம், அப்படிலாம் இது பண்ணும்போது இந்த மாதிரி மோதிரங்கள் போட்டால் கூட நமக்கு வந்து அழகாகவும் இருக்கும். 2வது ரொம்ப தேயாது. இது கிஃப்டாக வந்த மோதிரம். ரொம்ப குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து எத்தனை கிராம் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல.
அதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இதுக்குள்ளே வந்து ஒரு அன்னாச்சி பழம் மாதிரி ஏதோ ஒரு டிசைன் இருக்கும். இதுவும் இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும். இதில் இது 1 கிராம் 1.5 கிராம் அந்த மாதிரி மோதிரங்களாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். கிராம் அந்த மாதிரி ஒரு மோதிரம். இதுவும் கிஃப்டாக வந்தது. இதுவும் வந்து ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதில்லை. இதுக்கெல்லாம் குட்டி பசங்களுக்கு கிஃப்டாக அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்தது. தொட்டில் போடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். இதுவும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் 1 கிராம் 1.5 கிராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது பார்த்திங்களா அவ்வளோ குட்டியான ஒரு இதுவும் கிஃப்டாக கொடுத்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட 1 கிராம் 1.5 கிராம் இருக்கும். இதுவும் கிஃப்டாக கொடுத்தது பாருங்கள். இதில் வந்து ஒரு கை மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து உள்ளார இருக்குது. உள்ளார மோதிரம். இதுவும் கிஃப்டாக வந்தது. இது 1 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கிஃப்டாக வந்த மோதிரம். இது உள்ளார ஒரு மயிலிறகு மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இதுவும் வந்து கிஃப்டாக வந்த மோதிரம். இது வந்து ஒரு 2 கிராம் இருக்கும். நல்லா டிசைன் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரோடியம் வந்து பாலிஷ் வந்து போட்டிருக்காங்க. இதை நான் இப்போவுமே யூஸ் பண்ணிட்டுருப்பேன். என்னோடய பசங்களுக்கு தான் இது கிஃப்டாக வந்தது. ஆனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா என்னோடய லிட்டில் ஃபிங்கருக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இதை பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இதில் மேலே இருக்க அந்த ரோடியம் பாலிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஒரு 1/4 பவுன் மோதிரம். இதுவும் கிஃப்டாக வந்த மோதிரம் பாருங்கள். எவ்வளோ குட்டியான மோதிரம். சூப்பரான மோதிரம். இதுவும் கிஃப்டாக வந்தது. இது வந்து நான் எனக்குன்னே வாங்கின மோதிரம். இது ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து சின்னதாகிடுச்சு. அதனால் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து 18 கேரட் மோதிரம். 18 கேரட்டில் மோதிரம்லாம் வாங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்போது எந்த வருஷமோ வாங்கினது இது. இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சுண்டு விரலில் போட்டிருக்கேன். மற்ற விரலில் போட்டோன்னா இது டைட்டாக இருக்கும். சுண்டு விரலுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மோதிரங்கள் இந்த மாதிரி டிசைனை ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம டெய்லியும் வேலை செய்கிறதுக்கு டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 18 கேரட்லாம் வாங்கும்போது தேயாது சீக்கிரமாக. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நான் வச்சுருந்த ஒரு நகைங்களோட கலெக்ஷன் தான். இனிமேல் வந்து புதுசாக இருக்கிற நகைங்க கலெக்ஷன் பார்க்கலாம். புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி சுட்டி ரூபி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான ஒரு மோதிரம் தான் இது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து ரிங் இருக்குது. நம்ம வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பெருசாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 5 கிராமுக்கு மேலே எவ்வளவோ வரும். இதோட பில்லெல்லாம் இருக்குது. 5 ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. யூஸ் பண்ணால் கூட நம்ம எவ்வளோ குண்டானா கூட இது இந்த மாதிரி போட்டுக்கலாங்கிறதுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்டபிளில் வாங்கினது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து லலிதாவில் வாங்கினது. இல்லை வந்து பழைய நகைங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் 0% வந்து வாங்கினது. அட்வான்ஸாக புக்கிங் பண்ண அதுக்கப்புறம் வாங்கினது. மோதிரம் வந்து ஒரு 1/4 பவுனுக்கு மேலே இருக்கிற ஒரு மோதிரம் இது. இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நல்லா அழகான டிசைன்ஸு. ஆனால் இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து விழுந்துருச்சு. இன்னுக்கு வந்து கிஃப்டாக வந்த பைசாவில் நான் செலக்ட் பண்ணி நான் வாங்கின மோதிரம். பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அழகாக இருக்கும். இது ஆனால் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் விழுந்துடுச்சு. இதை மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக போட்டுக்கலாம். ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். டிசைன் வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக இருக்கும். ஒரு டைமண்ட் மோதிரம் லேட்டஸ்ட்டாக வாங்கினது. என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது. அவங்களே சூஸ் பண்ணி வாங்கினாங்க. பொதுவாக டைமண்டை வாங்கினோம்னாலோ இல்லை 18 கேரட் நகைங்களாம் வாங்கினோம்னாலோ ஸ்கீம்லலாம் போட்டால் வந்து வேஸ்ட்டு தான். அந்தளவுக்கு வந்து யூஸாக இருக்காது. ஸ்கீமில் போட்டோன்னா 22 கேரட் தான் வாங்கணும். இது டெய்லி யூஸ்க்காக வந்து டைமண்ட் ரிங்கு 18 கேரட்டில் வாங்கினது. இது லோக்கலில் வந்து ஒரு சூஃபி அப்படி சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வாங்கின வந்து இது வந்து 2 கிராமுக்கு வந்து கம்மியான வீட்டில் இருக்கக்கூடிய டைமண்ட் ரிங்கு தான். இதோட பில்லெல்லாம் கூட லேட்டஸ்ட்டாக வாங்கினனால இருக்குது. உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இது வந்து என்னோடய இன்னொரு பொண்ணுக்காக வாங்கின வந்து டைமண்ட் ரிங்கு. ரொம்ப வருஷமாக அவங்களுக்கெல்லாம் ரிங்கு போடணுன்னு ஆசை. அதனால தான் இது வந்து இது வாங்கின அந்த 2மே வந்து ரோஸ் கோல்டு டைப்பில் தான் இருக்கும். ரோஸ் கலரில் இருக்கும். 18 கேரட்டு. இது வந்து லலிதாவில் வாங்கினது. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வாங்கின நகைனா இதுதான்.
லாஸ்ட்டாக வாங்கினது. இது வாங்கும்போது 9300 இருந்துச்சு. இப்போ தான் இந்த ஆகஸ்ட் மந்தில், இன்றைக்கி நான் வீடியோ போடுற நேரத்தில் 11,000 மேலே ஆயிடுச்சு கிராம் விலை. கிட்டத்தட்ட 2,000 வந்து கிராம் விலை வந்து அதிகமாகிடுச்சு. இந்த வாங்கினதுக்கப்புறம் தான் குடு குடு குடுன்னு கிராம் விலை வந்து அதிகமாகிடுச்சு. அதுவே அதிகம்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 9,000 பார்த்தோன்னா இப்போ வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. 2,000 அதிகமாகிடுச்சு கிராமுக்கு. இது லேட்டஸ்ட்டாக வாங்கினதோட இதோட பில்லு எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அப்புறமா கட்டுறேன் நான். இது வந்து டைமண்ட் ரிங்கு. என்னோடய பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா வந்து ரிங்கு போடுறது, செயின் போடுறது அதெல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் கம்பல் பண்ணி ஒரு ரிங்கு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து டெய்லி யூஸ் தான் ரிங்கு. இந்த ரிங் வந்து டெய்லி யூஸ்க்காக தான் வாங்கினேன். டெய்லியும் போட்டுக்கோங்க அப்படி சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் அவங்க போடவே இல்லை. அது அப்படியே இப்போ வந்து பாக்ஸில் வச்சாச்சு. ஒரு 2-3 நாள் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பாக்ஸ்லேயே வச்சாச்சு. இதெல்லாம் என்னுடைய பழைய மோதிரங்கள். நான் சொன்னல லலிதாவில் ஓல்டு கோல்டு ஸ்கீமுக்காக நான் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு, அதில் வந்து இந்த 2 மோதிரமும் அடக்கம். இந்த மோதிரம் வந்து 4 கிராம் வரும். 3 ரிங் வச்சு இடையில வந்து ரூபி, அதை சுற்றி முத்துக்கள் வச்சு ஒரே ஒரு கீழே வந்து முத்து தூங்கிட்டு இருந்துச்சு, அது கீழே விழுந்துருச்சு. இது மாற்றி மாற்றி சிக்கிக்கும். இது வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் இது சேல் கொடுத்துட்டேன். இது மாதிரிலாம் நிறைய பில்லு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் 2011, 2004 அந்த மாதிரி நிறையா பில்லுங்கள்லாம் இருக்கும். கிடைக்கவே இல்லை. லேட்டஸ்ட்டு பில்லுங்க தான் கொஞ்சம் கிடச்சிச்சு. டைமண்ட் ரிங்க்கான ஒரு பில்லு தான் இது. இது வந்து 1.210 கிராம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோன் வெயிட் வந்து 70 இருக்குது. 8/6/25 எப்போ வாங்கியிருக்கோம் பாருங்கள். பாருங்கள், இந்த ரிங்கு தான் இது. இது வந்து சுரேஷ் ஜுவல்லரின்னு அரக்கோணத்தில் வாங்கியிருக்கேன். 2014 அப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து ரிங்கு வந்து 2.680 கிராம் இருக்குது. இது வந்து அன்னைக்குள்ள ரேட். ரிங்கோட பில்லு இது லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது. இந்த ஆர்டின் ரிங்கோட பில்லு தான் இது. நம்ம லலிதா ஜுவல்லரியில் வாங்கியிருக்கோம். இது வந்து இதோட பில்லு. இதோட வந்து ஆர்டின் வந்து 18 கேரட் கோல்டு. இது 1.570 கிராம் இருக்குது. இந்த இதுலேயே வந்து 1.554 கிராம் வந்து அளவுக்கு வந்து கோல்டு இருக்குது. இது வந்து 18 கேரட்னால அன்றைக்குள்ள கோல்டு ரேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.